வெல்கம் டு ஒன் நமச்சிவாய ரியல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போவது அருமையான செம்மண் பூமி. ஒரு 4 ஏக்கர் 75 சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு. மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் முதன் முறையாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அருமையான தோட்டம். காடு பூராமே வந்து பார்த்தோம்னா நமக்கு இது இந்த மாதிரி உளுந்து செடி போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து சோளத்தட்டு போட்டு இப்போ அறுவடை முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயமும் அறுவடை முடிச்சிருக்காங்க. இப்போல்லாம் வந்து நெல் வயல் நாற்று விட்டுருக்காங்க, எல்லாமே நெல் நடுறதுக்காக. ஒரு நல்ல அருமையான தோட்டங்கள், நல்ல தண்ணி உள்ள வசதியோடய இருக்குது. தனி கிணறு ஃப்ரீ இபி சைஸ் வசதியுடனே இருக்குது. கிணறுலாம் அப்புறம் காட்டுறோம் பாருங்கள். வீடியோ ஒரு 4.5 நிமிஷம் வீடியோ இருக்கும், பார்வையிட செய்யாது பாருங்கள். அப்போ தான் தோட்டத்தில் வந்து முழுமையாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுங்க. இப்போ இதெல்லாம் மாடு கிணறு வச்சுருக்காங்க, அது வந்து பயிரிட்டுருக்காங்க, சோளத்தட்டு பயிரிட்டுருக்காங்க. அதேமாதிரி பக்கத்தில் தீவனத்தட்டு இருக்குதுங்க. ஒரு இதில் உளுந்து செடிங்க, உளுந்தெல்லாம் இப்போ அறுவடை செய்ய போகிறாங்க. அறுவடை ஸ்டேஜில் இருக்குது. இதெல்லாமே இப்போ அறுவடை முடிச்சிருவாங்க. இப்போ எல்லாமே நெல் வந்து நாற்று விட்டுருக்காங்க வயல் நெல் நடுறதுக்காக. நல்ல அருமையான மழை தர செம்மண் பூமிங்க. இந்த மாதிரி இதில் எல்லாமே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பச்சை மிளகாய், உளுந்து, தீவனத்தட்டு, சம்மங்கி பூ, அரளி, இந்த மாதிரி வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. சாரியாக வந்து வாழைக்கன்றுகள் வச்சுருக்காங்க. அது மாதிரி பார்த்தா ஒரு 15 தென்னங்கன்றுகள் உள்ளது இந்த லேண்ட்லேயே. காப்பில் உள்ள தென்னை மரம் ஒன்று இருக்குது. அப்புறம் நல்லா கொஞ்சம் பெரிய வாழைத்தோப்பு கொஞ்சம் இருக்குங்க. வேறு மண்ணெல்லாம் பாருங்கள், அவ்வளோ அழகான மண். இந்த மிளகு செடி கொஞ்சம் பயிரிட்டுருக்காங்க. அதுலேயே பாருங்கள், தட்டைப்பயிறு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தட்டைப்பயிறு கொஞ்சம் போட்டிருக்காங்க அந்த லைன்லேயே, கொஞ்சம் சாரி ஓரமாக போட்டிருக்காங்க. நல்லா அருமையான லேண்டுங்க. அப்புறம் இந்த அவரை போட்டிருக்காங்க. இது எங்கே எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம கொப்பம்பட்டி விட்டு துறையூர் செல்லும் வழியிலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி மெயின் ரோட்டில் இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு லேண்டுங்க. வீடியோ வந்து பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கால் பண்ணிட்டு நேரில் வந்து பாருங்கள். தயவுசெய்து வந்து வீடியோ பார்த்த உடனே இது எங்கே இருக்குது, லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள், எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி தயவுசெய்து யாரும் கேட்காதீங்க. இந்த மாதிரி கேட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து எங்கிட்ட யாருமே நீங்கள் வரது கிடையாது. கேட்டுட்டு ஒன்று டைரெக்டாக வந்து மூவ் பண்ண பார்க்குறீங்க, இல்லையா எங்களோட வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி இது எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பண்ணுறீங்க. ஆனால் வந்து இது நாங்கள் போடுற வீடியோவை அடுத்தவங்கள்ட்ட அமைச்சு நீங்கள் அது எங்களுக்கு எந்த வித பலனுமே இல்லாமல் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய அந்த மாதிரி பண்ணுறாங்க. தயவுசெய்து இந்த ஒரு காரியத்தை பண்ணாதீங்க. இதெல்லாம் நாங்கள் தொழிலுக்காக தான் நாங்களாம் கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே வந்து பிஸ்னஸ் தான். இப்போ நீங்கள் பண்ணாலும் அதே தான், நாங்கள் பண்ணாலும் அதே தான். முடிஞ்ச அளவுக்கு எங்களோட வீடியோவை பிடிச்சிருக்குன்னா எங்களுக்கு வந்து கால் பண்ணிவிட்டு எங்கள் சைட்டை பாருங்கள். சைட்டை பார்த்துட்டு பிடிச்சா வாங்கிக்கலாம், பிடிக்கலாம் விட்டலாம். வீடியோவிலையும் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக நாங்கள் காட்டியிருக்கோம் பாருங்கள். இடமெல்லாம் பாருங்கள். இது பாருங்கள், இப்போ வயலூர் கம்பல்கிட்ட அந்த 4.5 ஏக்கருமே வந்து நெல் நடுறதுக்காக நாற்று விட்டுருக்காங்க. அருமையான லேண்டுங்க. கிணறு பாருங்கள், சூப்பரான கிணறு. நல்லா கல்லுக்கட்டு கட்டி நீட்டாக பராமரிச்சிருக்கோம். தண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு. தண்ணியெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதேமாதிரி குடியிருப்புக்கு ஒரு அட்டை செட்டு ஒன்று இருக்குங்க. இதுலேயே கிணத்துலலாம் சைடு போர் போட்டிருக்காங்க. போர்லாம் கிடையாதுங்க. நல்ல ஒரு தண்ணி இருக்குங்க அந்த கிணத்துல. அதே மாதிரி வந்து இந்த தோட்டத்துக்கு வந்து 2 சைடுமே தட வசதி இருக்குங்க. பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து ஒரு சைடு வந்து பார்த்தோம்னா கிழக்கு சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 500 மீட்டர்லேயே இந்த இடம் இருக்குங்க. மண் தடம் 500 மீட்டருக்குமே மண் தடம் தான், அகலமான மண் தட வசதி இருக்குங்க. அப்புறம் செட்டு பாருங்கள். இப்போ மேற்கு சைடு உள்ள தடம் மட்டும் நான் போய் பார்க்கலங்க. கிழக்கு சைடு தடம் பார்த்துருக்கேன். மேற்கு சைடு இருக்குதுன்னு சொல்லி 2 சைடுமே ரெக்கார்டில் தடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி தென்னை மரம் நல்லா காப்பில் உள்ள தென்னை மரம் ஒன்று இருக்குது. மாதிரி வாழை சொன்னோம் இல்லைங்களா, இப்போ வாழை வீட்டுட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 மரம் வாழை மரம் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது, எல்லாமே காப்பில் இருக்குது. இடமே அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ரேட்டுன்னு சொல்லி பார்த்தாங்க, ஒரு ஏக்கராவோட ரேட்டு வந்து 15 லட்ச ரூபா சொல்லிகிட்ருக்காங்க. குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம நேரில் உட்காந்து பேசும்போது முடிஞ்ச அளவுக்கு ரேட்டை வந்து குறைச்சி நம்ம வாங்கிக்கலாம். நல்ல ஒரு லேண்டுங்க. இது இப்போ சின்ன வெங்காயம் வந்து அறுவடை முடிச்சுட்டு இது அடுத்தது வந்து நெல் வயல் முடிஞ்சோடனே இந்த வெங்காயம் போடுறதுக்காக வச்சுருக்காங்க. அருமையான லேண்டுங்க. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து குறைந்த விலையில் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் போட்டிருக்கேன். ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குங்க. வேறு இந்த அரளி செடி சொன்னோம் இல்லைங்களா, இதுதாங்க. இந்த மண்ணுக்கு எந்த விவசாயம்னா சூப்பராக வளருங்க. அந்த மாதிரி இடம் தாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.